ஆசிரியர் பி. ரகுராமின் மதம் மீதான விவகாரத்திற்கு இந்து குடும்பத்தினர் தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கு சுமூகமாக தீர்வு காணப்பட்டது. நீதிபதி எஸ். நந்தபாலன் தலைமையிலான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழு இன்று ஒப்புதல் உத்தரவை பதிவு செய்தது. ரகுராமின் மனைவி ராஜேஸ்வரி மற்றும் அவரது 2 மகள்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேந்திரா ஆனந்த் நீதிமன்றத்தில் 7 விதிமுறைகள் அடங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தை வாசித்தார். மாயிஸ் எனப்படும் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய மன்றம், ஷா ஆலம் ஷரியா உயர் நீதிமன்றம் மற்றும் ஸ்லாங்கூர் அரசாங்கம் அடங்கிய பிரதிவாதிகள் ஒப்புதல் உத்தரவில் உள்ள நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். ரகுராமின் மனைவி மற்றும் குழந்தைகள் அவரது ஓய்வூதியம், கிராஜுவிட்டி, ஊதியம் மற்ற பிற நலன்கள் உட்பட ரகுராமின் அனைத்து சொத்துக்களையும் வாரிசாக பெற வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளில் அடங்கும். இந்து முறைப்படி அடக்கம் செய்யப்பட்ட ரகுராமின் உடலை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதும் 2020ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ஷா ஆலம் ஷரியா நீதிமன்றம் மாயிஸ் பதிவு செய்து நிர்வாகம் செய்ய அனுமதித்த உத்தரவை எதிர்மனுதாரர்கள் அமல்படுத்த மாட்டார்கள் என்பதும் மற்ற நிபந்தனைகள். ரகுராமை இஸ்லாமிய சடங்குகளின்படி அவரது உடல் அடக்கம் செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இறக்கும்போது ரகுராம் ஒரு முஸ்லிம் என்று தீர்ப்பளித்ததை தொடர்ந்து ஷரியா நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது. ரகுராமின் மனைவி மற்றும் மகள்கள் இந்துக்களாகவே இருக்கிறார்கள் என்பது ஒப்புதல் ஆணையின் மற்றொரு அம்சமாகும். எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியான முறையில் தீர்வு காண முடியும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு நல்ல உதாரணம் என்று நீதிபதி கூறினார்.